வணக்கம். ஓப்பன் மென்டாரினுடைய இந்த செஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த எவல்யூஷன் ஆஃப் டேட்டா அனலிட்டிக்ஸ் இது எப்படி வளர்ந்தது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். முதல்ல ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இருந்தது, அதுக்கப்புறம் டிபிஎம்எஸ் இருந்தது, ஆர்டிபிஎம்எஸ்ஸாக போச்சு, அதுக்கப்புறம் பிக் டேட்டா வந்தது, இன்னி தேதிக்கு ப்ரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ் அந்த மாதிரி வளர்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கில் கேப், என்ன இடைவெளி இருக்கு, கம்பெனியெல்லாம் என்ன எதிர்பார்க்குது அது ஒரு பக்கம், என்ன ஸ்கில் கேப், அதாவது என்ன குறைபாடு இருக்கு, இந்த இடைவெளியினால அவங்களுக்கு வேலை கொடுக்க முடியல, அல்லது இருக்கிறவங்களுக்கும், அதாவது வேலை புதுசா வேலைக்கு தேடுறவங்களுக்கு மட்டும் இல்லை, கம்பெனியில வேலை பார்க்குறாங்க, அவங்களே நான் திருப்பி உபயோகப்படுத்த முடியல, அதுவும் ஒரு ஸ்கில் கேப் தான். அந்த இடத்துலலாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் நிறையா தேவைப்படுறதா அப்படிங்கிறது நமக்கு புரியுது. இதை நேத்திக்கு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? முதல்ல வேல்யூ ஆஃப் டேட்டா, டேட்டாவினுடைய மதிப்பு என்ன. இப்ப நான் சில கம்பெனி வாங்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் முன்னாடியே ஹாட்மெயில மைக்ரோசாஃப்ட் வாங்கிட்டாங்க. ஏன் வாங்கினாங்க? ஹாட்மெயில் ஃப்ரீ. அப்ப 400 மில்லியன் யூசர்ஸோ என்னமோ இருந்தாங்க, 300 மில்லியன் யூசர்ஸோ 400 மில்லியன் யூசர்ஸோ அதுல இருந்தாங்க. எதுக்காக? அதுல என்னத்தினால அதை அக்வயர் பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தாக்க, டேட்டா. அத்தனை யூசர்ஸ் யாரோ ஒருத்தர் அனாவசியமா அதுல டிரா பண்றாங்க. உங்களை நான் டிரா பண்ணவே சொல்லலை, நீங்க யாரும் டிரா பண்ணாத, ஆடியன்ஸ் யாரும் டிரா பண்ணாதீங்க, டீச்சரை தவிர்த்து மற்ற எல்லாரும் டிரா பண்ணாதீங்க. நான் செக்யூரிட்டி கண்ட்ரோலை நான் என்ஃபோர்ஸ் பண்ணலை, பட் டோன்ட் டிரா எனிதிங். ஓகே. ஹாட்மெயில மைக்ரோசாஃப்ட் எடுத்துக்கிச்சு. எதுக்காக? டேட்டாக்காக. அதே மாதிரி ஸ்கைப்பையும் மைக்ரோசாஃப்ட் வாங்கினாங்க. ஸ்கைப் ஃப்ரீயா இருந்தது, அதுல கொஞ்சம் பெய்டு யூசர்ஸும் இருந்தாங்க. ஆனா ஸ்கைப்பை மைக்ரோசாஃப்ட் வாங்கிச்சு. ஸ்கைப்பை மைக்ரோசாஃப்ட் எதுக்காக வாங்கினா? எகெயின் டேட்டா. அத்தனை யூசர்ஸையும், அவங்களுடைய இமெயில் ஐடி, அவங்களுடைய பேரு, எந்த நாட்டுல இருந்து வரான், அவன் எப்பப்பெல்லாம் அந்த ஸ்கைப்பை யூஸ் பண்றான் எல்லாம் தெரியும். லிங்க்டினையும் இப்ப ரீசெண்டா தான் மைக்ரோசாஃப்ட் வாங்கிட்டாங்க. எதுக்காக? அத்தனை யூசர்ஸ் இருக்காங்க. லிங்க்டினுக்கு போனாக்க ஒரு ஆள் மட்டும் தெரியாது, அந்த ஆளுனுடைய எஜுகேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவனுடைய நண்பர்கள் யாரு, அவனுடைய கிளாஸ்மேட்ஸ் யார் யாரு, இது எல்லாமே லிங்க்டின்ல தெரிஞ்சிருது. ஸோ மைக்ரோசாஃப்ட் இந்த மூணுத்தையும் வாங்கினதுக்கு காரணம் என்ன? அதனுடைய கஸ்டமர்ஸா இருக்கிறாங்க, அந்த கஸ்டமர்ஸுடைய டேட்டா. அதுக்கு தான் அவ்வளோ விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்பை ஃபேஸ்புக் வாங்கினாங்க. ஏன் வாங்கினாங்க? வாட்ஸ்அப் ஃப்ரீ. வாட்ஸ்அப்லேருந்து தான் ரெவென்யூ வரப்போறது இல்லை. ஆனால் மொபைல்ல வாட்ஸ்அப்போடைய யூசேஜ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனால அந்த வாட்ஸ்அப்பை ஃபேஸ்புக் வாங்கிறதுனால என்ன தெரிஞ்சிச்சு? ஆனா வாட்ஸ்அப்ல ஒரு விஷயம், வாட்ஸ்அப்பினுடைய டேட்டா சர்வர்ல ஸ்டோர் ஆகாது. நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறேன்னா அது வாட்ஸ்அப்பினுடைய சர்வர்ல ஸ்டோர் ஆகாது. உங்க போன்லயும் என் போன்லயும் தான் இருக்குமே ஒழிய. ஆனா என்னுடைய டேட்டா இருக்கும். நாகராஜன் வாட்ஸ்அப்ல இருந்தா நாகராஜனுடைய நம்பர், நாகராஜன் எப்பப்பெல்லாம் வாட்ஸ்அப் யூஸ் பண்றான், எதுக்காக யூஸ் பண்றான், என்ன டெக்ஸ்ட் பண்றாங்கிறது தெரியாதே ஒழிய யூசேஜ் தெரிஞ்சிடும். அதே மாதிரி யூடியூப்பை கூகுள் வாங்கினாங்க. எதுக்காக வாங்கினாங்க? அவ்வளவு யூசர்ஸ் அதை யூஸ் பண்றாங்க, இந்த டேட்டாவை கன்சியூம் பண்றாங்க, இதனால ஒரு பெரிய மார்க்கெட்டிங் கிடைக்கிறது அப்படிங்கிறதுனாலதான் அதை வாங்கினாங்க. என்ன விலை? இது விலையெல்லாம் பாத்தீங்கன்னாக்க எல்லாம் பில்லியன்ஸ்ல இருக்கும். ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பை வாங்கும்போது ஐ திங்க் 17 பில்லியனோ 20 பில்லியனோ கொடுத்து வாங்கினாங்க. சாதாரண விலை இல்லை. அதுக்கு காரணம் அத்தனை யூசர்ஸ் அதை யூஸ் பண்றாங்க, அதோட இல்லாம அவங்களுடைய டேட்டா எப்படி அதை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டேட்டாவுடைய மதிப்பு இத்தனையும் ஃப்ரீ தான். இது எல்லாமே ஃப்ரீயா இருந்தது தான். ஹாட்மெயில் ஃப்ரீ, ஸ்கைப் ஃப்ரீ, லிங்க்டின் ஃப்ரீ, வாட்ஸ்அப் ஃப்ரீ, யூடியூப் ஃப்ரீ. ஃப்ரீயாவே இருந்ததை ஏன் வாங்கினாங்க? அதனுடைய வேல்யூ சாஃப்ட்வேருக்கு இல்ல, அந்த சாஃப்ட்வேர் ஸ்டோர் பண்ற டேட்டாக்கு. அதனாலதான் வாங்கினாங்க. இது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? கை தூக்குங்க.
குட். ஒண்ணுமே ஒரு விஷயம் ஃப்ரீயா இருந்தாலும் அதுல தகவல் இருந்ததுன்னா அந்த தகவலுக்குன்னு ஒரு மதிப்பு உண்டு. அந்த தகவலுடைய மதிப்பு உங்க அப்ளிகேஷனை எத்தனை மில்லியன் யூசர்ஸ் உபயோகப்படுத்துறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. நிறைய பேர் உபயோகப்படுத்தினாங்கன்னா நிறைய மதிப்பு, அவ்வளவுதான். நம்ம அடுத்ததுக்கு வருவோம். இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்கு. நான் முன்னாடியே ஒரு தடவை நான் காமிச்சிருக்கேன். டேட்டா அனலிட்டிக்ஸ் எதுக்காக நாம் படிக்கணும், எதுக்காக படிக்கணும்னா இதுல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, அதனாலதான் படிக்கணும். ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன மாதிரி இருக்கு, எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த மின்ட்னு ஒரு எலக்ட்ரானிக் மேகசின் என்ன சொல்றாங்கன்னா 1,00,000 ஜாப் டேட்டா சயின்ஸ் ஜாப்ஸ் வேக்கண்ட் இன் இந்தியா. அதாவது பொசிஷன் கிரியேட் பண்ணிட்டாங்க, எனக்கு ஆள் வேணும்னு எல்லா கம்பெனியும் சொல்லுது. ஆனா அது ஃபில் அப் ஆகலை. நிரப்பப்படாத 1,00,000 டேட்டா சயின்ஸ் ஜாப்ஸ் அப்படியே இருக்கு. ஒரு நல்ல ஆள் வந்து எனக்கு டேட்டா சயின்ஸ் இன்டர்வியூ பண்ணி டெஸ்ட் வச்சாங்கன்னா அவனை எடுக்கிறதுக்கு கம்பெனிஸ் தயங்குவது இல்லை. இந்த 1,00,000 ஜாபும் இது இப்ப ரீசெண்டா 7 அக்டோபர் 2020 போட்ட நியூஸ். இது நீங்க மின்ட்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும். mint.com போயிட்டு இதை சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் அதுல இருக்கு, இத்தனை ஜாப்ஸ் இருக்கு. இதுல என்ன சொல்றதுன்னா இத்தனை ஜாப்ஸும் ஒரே கம்பெனியில இருக்காது. டெல்லியில கொஞ்சம் இருக்கும், பெங்களூர்ல கொஞ்சம் இருக்கும், மெட்ராஸ்ல கொஞ்சம் இருக்கும், அங்கங்க. அதே மாதிரி ஒருத்தர் வந்து விஷுவலைசேஷன் நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா, விஷுவலைசேஷன் ஒருத்தர் ஒர்க் பண்ணுவார், டேட்டாபேஸ்ல ஒருத்தர் ஒர்க் பண்ணுவார், வேற வேற ஏரியால இருக்கும். ஆனா எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். 1,00,000 ஜாப் குறைஞ்சபட்சம். இதெல்லாம் வந்து வெளியில சொன்னதுனால, ஓகே, வெளியில சொன்னதுனால யாரோ ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, நம்ம டேட்டா வச்சுக்கிட்டு என்ன உபயோகம் அப்படின்னு கேட்டார். நான் நேற்றுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அந்த ஓலா வந்து எனக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பாப்பப் பண்ணித்தேன்னு, ரைட்? உங்களுடைய நீங்க என்னத்தை சர்ச் பண்றீங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆடு கொடுப்பாங்க. நீங்க 4 நாளைக்கு டிவி போன்ல என்ன மாடல் நீங்க சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா, அல்லது அது சம்பந்தமான விஷயத்த பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு போன் வாங்குறதுக்கு முன்னாடி கூப்பன் வரும். அல்லது ஒரு ட்ரிப்பை பத்தி நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஓலால இருந்தோ யூபர்ல இருந்தோ உங்களுக்கு ஒரு கூப்பன் வரும். ஃபேஸ்புக்ல அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. என்ன அட்வர்டைஸ்மெண்ட்டை போடுறது? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு விஷயத்துக்கு உண்டான அட்வர்டைஸ்மெண்ட் உங்களுக்கு போடுறதா, அல்லது நீங்க எதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதா? அதை எப்படி ஃபேஸ்புக்கு தெரியும்? அந்த டேட்டாவை நீங்களே தான் கொடுக்குறீங்க. நீங்க கொடுக்குற டேட்டாவை வச்சுக்கிட்டு உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை யாரு ஸ்பான்சர் பண்றாங்களோ அந்த கம்பெனிகிட்ட இருந்து காசு வாங்குவாங்க. நீங்க அதை கிளிக் பண்ணி நீங்க அந்த பொருளை வாங்கினீங்கன்னா வியாபாரமும் நடக்குது. ஸோ இப்போ ஒரு கம்பெனி வந்து இப்போ நிறைய பேருக்கு நாங்க ஓப்பன் மென்டார்ல இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் நடக்குதுங்கிறதே ஃபேஸ்புக் மூலமா தான் தெரிஞ்சு வந்திருக்கு, ரைட்? ஃபேஸ்புக் வந்து அந்த பொருளை விற்கல, ஃப்ளிப்கார்ட் மாதிரி பொருளை விற்காட்டாலும் ஃபேஸ்புக்ல ஆடு போடுறதுக்கு நீங்க ஒரு 1,000 ரூபா கொடுக்கணும் அல்லது 2,000 ரூபா கொடுக்கணும், அது ஃபேஸ்புக்கு வருமானம். இந்த மாதிரி உலகத்துல எத்தனை கம்பெனி, கோடானு கோடி கம்பெனிகள் ஃபேஸ்புக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காகவே பணம் கொடுக்கும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பணத்தை வச்சுக்கிட்டே ஓட்டுவோம். யூடியூப்ல எடுங்க, யூடியூப்பும் ஃப்ரீ, ஆனா அங்கங்க அட்வர்டைஸ்மெண்ட் வருது இல்ல, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை காமிக்கிறதுக்கே பணம், டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் காமிக்கிறதுக்கே பணம் இருக்குல்ல. அதே மாதிரி இது எல்லாமே ஒரு மீடியா, கரெக்டா? இது ஒரு மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா. எப்படி டிவிங்கிறது உங்களுக்கு இருக்கோ அந்த மாதிரி ஃபேஸ்புக் வழியா விளம்பரம் வருது, யூடியூப் வழியா விளம்பரம் வருது. இது எல்லாமே ஏதோ ஒரு விதத்துல பணம் பண்றதுக்கு, யாருக்கோ ஹெல்ப் பண்றது, அதனாலதான் அதுக்கு பணம். இது எல்லாமே டேட்டா. திரும்பி இங்க வருவோம். இந்த இத்தனை வேலைகள் இருக்கு. நான் இப்ப இன்னொன்னு காமிக்க போறேன். சரி, இந்த இண்டஸ்ட்ரி இப்போ பொதுவா ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது ஒரு புது டிவிஷன் ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு பெரிய கம்பெனி இருக்கு, அதுல டேட்டா அனலிட்டிக்ஸ் டிவிஷன் ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா, அல்லது இப்ப இஆர்பி சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்றோம். இதுல கார்ட்னர் அப்படிங்கிறவன் தான் ஒரு பெரிய கம்பெனி, gartner.com. நீங்க இந்த யூஆர்எல் நான் மேல கொடுத்துருக்கேன். இந்த gartner.com நீங்க சர்ச் பண்ணினீங்கன்னா மார்க்கெட் ஷேர் அனாலிசிஸ்னு போடுவாங்க. உலகத்துல இஆர்பி சாஃப்ட்வேருக்கு 2019 என்ன வேல்யூ அப்படின்னு அவன் சொல்றான். அவன் என்ன சொல்றான்னா 39 பில்லியன் இந்த சாஃப்ட்வேர் லைசன்சிங் மட்டும்.
கார்ட்னர்ங்கிறது யாருன்னா இவனுடைய வேலையே மார்க்கெட் அனாலிசிஸ். மார்க்கெட்ல என்ன நீட் இருக்கு, என்ன தேவை இருக்கு, அதனுடைய வேல்யூ என்ன, ரெண்டு விஷயம், ப்ராடக்ட்னு ஒன்று, சர்வீஸ்னு ஒன்று. எஸ்ஏபிங்கிறது ஒரு இஆர்பி, ஆரக்கிள் இ பிசினஸ் சூட்டுங்கிறது ஒரு இஆர்பி, பீப்புள் சாஃப்ட்ங்கிறது ஒரு இஆர்பி, ராம்கோங்கிறது ஒரு இஆர்பி. இந்த இஆர்பிக்கெல்லாம் லைசன்ஸ் கொடுத்து வாங்கணுங்கல்ல, அதுவே $39 பில்லியன் உலகத்துல லைசன்சிங் மட்டும் இவ்வளவு இருக்கு, ப்ராடக்ட் லைசன்சிங் மட்டும். அதே மாதிரி இவன் பிசினஸ் அனலிட்டிக்ஸுக்கும் ஒரு வேல்யூ போட்டு வச்சிருக்கான். எப்படி வச்சுக்கா, இதை இந்த வேல்யூ உனக்கு எப்படி தெரியும்? இவனுக்கு எப்படி தெரியும்னா எல்லா போட்டியும் போய் சர்வே பண்ணுவான். பல சிஇஓ சிஐஓ எல்லாத்தையும் போய் சார் உங்களுக்கு என்ன ஒன்று பேட்டி எடுப்பான். அவங்களுக்கு பேட்டி எடுத்து அல்லது ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தி அதில் கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் ஒரு சர்வே எடுப்பாங்க. எடுத்து அதுல இருந்தெல்லாம் டேட்டாவை எடுத்து அனலைஸ் பண்ணி பார்க்கறதுல பிசினஸ் அனலிட்டிக்ஸுக்கு 25 பில்லியன் வேல்யூ இருக்கு. பிசினஸ் அனலிட்டிக்ஸ் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸுக்கு மட்டும். ஓகேயா? இது நான் இன்னும் அடுத்த ஸ்லைடு காமிக்க போறேன். ஸோ 25 பில்லியன் அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு 1 பில்லியன் இதுல இருந்து பணம் வருதுன்னாக்க 7000 கோடி பணம் வருதுன்னா இறங்க மாட்டாங்களா? அதுல ஒரு பெரிய கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுவான். இது வருஷம் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. ரைட்? இங்க பாத்தீங்கன்னா மாடர்ன் பிஐ பிளாட்ஃபார்ம்ஸ் கண்டினியூ டு பி த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்மெண்ட்னு போட்டிருக்கோம். இஆர்பி வருஷம் 9% தான் க்ரோ ஆகுது. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு 9% வளர்ச்சி. ஆனா பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 17.5% 18% வளர்ச்சியா இருக்கு. ஸோ ஒரு வருஷத்துக்கும் அவருடைய வளர்ச்சி அதிகமா இருக்கு. அதனால கூடிய சீக்கிரம் இவனை எட்டிடுவான், இதுல இவ்வளவு பணம் இருக்கு, அதனால இறங்குவோம் அப்படின்னு எல்லா பெரிய கம்பெனியும் இறங்கும், மிட் சைஸ் கம்பெனியும் இறங்கும். இது கம்பெனிஸ்க்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அந்த கம்பெனிக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தாதான் வேலை பார்க்குறவனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது இல்லையா? அது இல்லாம ஒரு கம்பெனிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா அதை அப்படி எதுக்காக ரெக்ரூட் பண்ணணும்? அதனால முதல்ல கம்பெனி எல்லாம் இந்த கார்ட்னர், ஃபாரஸ்டர், ஏசி நீல்சன் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் இன்புட் எடுக்கும். அதுக்கு பேர் மார்க்கெட் அனாலிசிஸ்னு பேர். மார்க்கெட் அனாலிசிஸை பார்த்துட்டு அதுல இறங்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஓகே, இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் சொன்னேன் இல்லையா, ப்ராடக்ட்னு ஒரு சைடு, சர்வீஸ்னு ஒரு சைடு. நீங்க ப்ராடக்ட் லைசன்ஸ் இப்போ மைக்ரோசாஃப்ட்டுக்கு லைசன்ஸ் கொடுத்து வாங்குறோம் ஆஃபீஸுக்கு. அதே மாதிரி ஜிமெயிலுக்கு நீங்க லைசன்ஸ் கொடுத்து வாங்கலாம், ஹோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும்னாக்க உங்களுக்குன்னு பிரத்யேகமா விடணும். ஆனா ஒரு வேலை செய்யணும், எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுக்கணும், ஒரு ஃபார்மசிக்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி கொடுக்கணும். நான் ஜாவால பண்ணி தரேன், ஜாவா ஃப்ரீயா இருக்கு, லைனக்ஸ் ஃப்ரீயா இருக்கு. ஆனா அவன் பண்ணி கொடுக்கறதுக்கு நீங்க காசு கொடுக்கணும் இல்லையா? சர்வீஸ் காஸ்ட்னு பேர். அந்த சர்வீஸ் காஸ்ட் பாத்தீங்கன்னா பிக் டேட்டா அண்ட் பிசினஸ் அனலிட்டிக்ஸ்ல பாருங்க, 2018-19 பாத்தீங்கன்னா 189 பில்லியன். இது ஸ்டாட்டிஸ்டா அப்படின்னு ஒரு கம்பெனி, statista.com அப்படிங்கிறது ஒரு கம்பெனி. இவனுடைய வேலையே மார்க்கெட் அனாலிசிஸ் தான். ப்ராடக்ட் லைசன்சிங் மட்டும் கிட்டத்தட்ட 30 பில்லியன் உலகத்துக்கு. இந்த ஒரு வருஷத்துக்கு 2019 மட்டும் 189 பில்லியன். இவன் என்ன சொல்றான், 2022 பிசினஸ் அனலிட்டிக்ஸ் சர்வீசஸ் அப்படிங்கிறது 274 பில்லியனுக்கு போறது. ரைட்? கரெக்ட்? இதனால இவ்வளவு தூரம் வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. சர்வீஸ் காஸ்ட்ங்கிறது இப்ப நீங்க எடுத்துங்க, ஒரு ஷர்ட் வாங்குறேன் நான், ஒரு வேன் நியூசன் ஷர்ட்டோ, அது லூயி பிலிப் ஷர்ட்டோ, ஏரோ ஷர்ட்டோ வாங்குறேன்னா, அந்த ஷர்ட் வாங்குறது, ஒரு பிராண்டட் ஷர்ட்டை வாங்குறதுங்கிறது ப்ராடக்ட். ஸோ நீங்க அந்த காசு கொடுத்தா அந்த லூயி பிலிப்புக்கு அந்த காசு போறது. ஆனா அதுவே நான் பாம்பே டைங்க்கு போறேன் அல்லது அரவிந்த் மில்ஸுக்கு போறேன், ஒரு ஷர்ட்டிங் கிளாத் வாங்குறேன், அதை தைக்கிறேன். ஸோ இந்த பணம் எங்க போறது? அரவிந்த் மில்ஸுக்கும் கொஞ்சம் பணம் போறது, டெய்லருக்கும் போகுது இல்லையா? டெய்லருக்கு வேலையும் கிடைக்குது இல்லையா? அது சர்வீஸ். அந்த சர்வீஸ் காஸ்ட் பார்த்தோம்னா பிசினஸ் அனலிட்டிக்ஸ்ல 2022 274 பில்லியனுக்கு போறது அப்படிங்கிறான்.
ப்ராடக்ட் 30 பில்லியனா இருந்தாலும் அதை சுத்தி வர சர்வீஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். இந்த சர்வீஸ் அதிகமா போக சாஃப்ட்வேர் சர்வீசஸ், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில வேலை வாய்ப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே வரும். அதனால இது வளர்ந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயமே ஒழிய குறையிற விஷயம் கிடையாது. இது புரிஞ்சுதா? இந்த வளர்ச்சி உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த ஃபீல்டினுடைய வளர்ச்சி புரிஞ்சுதுன்னா கை தூக்குங்க. ஸோ நம்ம எந்த ஒரு ஃபீல்டுக்கு போனாலும் அது வளர்ற இடத்துக்கு தான் நம்ம போகணுமே ஒழிய ஒரு குறைஞ்சிக்கிட்டே தேஞ்சிக்கிட்டே வர இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. ஸோ வளர்ந்துகிட்டே வர இடம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதுல இன்னொரு கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காரு, யூபர், ஓலாலாம் நம்ம டேட்டா வச்சுக்கிட்டு இருந்தாலும் வேல்யூவேஷன் ஏகப்பட்டது இருக்கு. ஆனா அவங்க லாபமே காமிக்கல, நஷ்டம் தானே காமிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இது ஒரு நல்ல கேள்வி. கம்பெனி நஷ்டத்துல ஓடிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுடைய மார்க்கெட் சந்தை மதிப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கே, அதுக்கு வேற காரணங்கள் இருக்கு, வேற பல காரணங்கள் இருக்கு. அதாவது அவங்க எவ்வளவு வேகமா கஸ்டமரை அக்வயர் பண்றாங்க, ரெவென்யூவும் இன்க்ரீஸ் ஆகுதா, நஷ்டம் அதிகமானாலும் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுதா, பல விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி அவங்களுடைய பிராண்டிங்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இந்தியால ஓலா தெரியாத ஆள் சிட்டியில யாராவது இருப்பானா சொல்லு? ஸ்விக்கிய தெரியாத ஆள் இருப்பானா? பிராண்டிங்க்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் அந்த வேல்யூவேஷன். வேல்யூவேஷனுக்கு லாபம் நஷ்டம் அதை மட்டும் வச்சு வரக்கூடிய இது இல்லை, அதை நம்ம தனியா பார்ப்போம். ஆனா நல்ல கேள்வி நீங்க கேட்டது. ஸோ சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இவ்வளவு வாய்ப்பு இருக்கு, ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரியிலையும் இவ்வளவு வாய்ப்பு இருக்கு. லைசன்சிங்க்கு 25 பில்லியன் வாய்ப்பு இருக்கு. சர்வீஸ் இண்டஸ்ட்ரியிலையும் பார்த்தீங்கன்னா 200 பில்லியனுக்கு மேல வாய்ப்பு இருக்கு. அடுத்தது நீங்க பாருங்க, இப்ப அதான் நான் சொல்றேன், இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில நீங்க பாத்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்ல இது நியூஸ் வந்திருக்கு. டைம்ஸ் ஆஃப் இந்தியால நியூஸ் போட்டிருக்காங்க செப்டம்பர் 26ஆம் தேதி. இன்ஃபோசிஸ் மட்டுமே டேட்டா அனலிட்டிக்ஸ் பிசினஸ் 3 பில்லியனுக்கு பண்றாங்கப்பா. இந்த 289 பில்லியன் உங்களுக்கு முதல்ல காமிச்சா இல்லையா, 189 பில்லியன் காமிச்சா இல்லையா, உலகம் ஃபுல்லா இது வேல்யூன்னு. இந்த 189 பில்லியன்ல ஒரு 3 பில்லியன் இன்ஃபோசிஸே பண்றாங்க. இது அபிஷியலி வந்த நியூஸ். ஸோ இந்த 3 பில்லியன் பண்றாங்கன்னா இதுல கிட்டத்தட்ட ஒரு 30,000 40,000 பேர் வேலை பார்ப்பாங்கல்ல இன்ஃபோசிஸ்ல. இந்த 3 பில்லியன் 5 பில்லியனா போச்சுன்னாக்க அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் ரெக்ரூட் பண்ணுவாங்க. அப்ப அதனால நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த இது சாதாரண பண்ண 3 பில்லியன்ங்கிறது சாதாரண வேல்யூ இல்ல. 3 × 7,000 போட்டுங்க, 21,000 கோடி ரூபாய் வருது. அத்தனை வேல்யூ இதுல இருக்கு. அத்தனை எம்ப்ளாயிக்கு சேலரி கொடுக்குறோம், அத்தனை டாக்ஸ் கட்டுறாங்க, ரைட்டா? அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனார்மஸா இருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் அடுத்தது ஸ்லைடு என்ன போறேன்னாக்க, இந்த ஸ்லைடு நான் இப்ப இதுக்கு ஒரு பிரசன்டேஷன் மோடுக்கு போறேன், இன்னும் கொஞ்சம் கிளியரா தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் லெவல்ல இது அனலிட்டிக்கா இந்தியான்னு ஒரு சைட் இருக்கு, analyticsindiamagazine.com. இவன் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு பெரிய அனலிட்டிக்ஸை இது பண்ணி நிறைய சார்ட் போட்டு கொடுத்துருக்கான். இங்க பாத்தீங்கன்னா இது 2020ல என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தேவைப்படுறது இந்த பிசினஸ் அனலிட்டிக்ஸுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெஷர்லாம் 20% தேவைப்படுது. 1 to 2 years கிட்டத்தட்ட 22%. 2லேருந்து 5 வருஷம் கிட்டத்தட்ட 25% தேவைப்படுறது. 5லேருந்து 7 கொஞ்சம் கம்மியா தேவைப்படுறது. 15 வருஷத்துக்கு மேற்பட்டவங்க கம்மியா தேவைப்படுறது. ஸோ இந்த 0லேருந்து 5 வருஷம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. 0லேருந்து ஐ வுட் சே 7 வருஷம், ஈவன் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி அவன் என்ன சொல்றான், சேலரி லெவல்ஸ் நிறைய சர்வே எடுத்து இது 0 to 1 lakh எவ்வளவு கொடுக்குறாங்க, 3 to 6 lakhs எவ்வளவு கொடுக்குறாங்க, 6 to 10 lakhs எவ்வளவு கொடுக்குறாங்க. ஸோ ஆவரேஜா பாத்தீங்கன்னா நிறைய 6 to 10 lakhs தான் நிறைய இருக்குது. ஸோ இவன் என்ன சொல்றான்னா 1 கோடிக்கு மேல இங்க போட்டிருக்கான் பாருங்க. இதோ ஒரு 1000 பேர் 2000 பேர் 1 கோடிக்கு மேல சம்பளம் வாங்குறவங்களும் இருக்கிறாங்க டேட்டா அனலிட்டிக்ஸ் ஃபீல்டுல. ஸோ இவன் என்ன சொல்றான்னா, இந்த சைட்டை நான் இதுலயும் வச்சிருக்கேன், இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் magazine.com இவன் என்ன பண்ணிருக்கான், இந்த லிங்கை நான் உங்க எல்லாருக்கும் நான் இப்ப சேட்ல அனுப்புறேன்.
அந்த பவர் பாயிண்ட்லையும் போட்டிருக்கேன். நான் இப்போ இந்த சேட்டில் உங்க எல்லாருக்கும் அதை அனுப்புகிறேன். ஓகே, உங்க எல்லாருக்கும் வரும். நீங்க பாருங்க, தனியா பாருங்க, டைம் கிடைக்கும் போது பாருங்க. அனுப்பிச்சிட்டேன். இதுல என்னன்னா, இந்த லிங்க்ல வந்து அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு அனலைஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க உள்ள போனீங்கன்னாக்க எந்தெந்த சிட்டியில எவ்வளவு கிடைக்கும் அதையும் வேற போட்டிருக்கான். சிட்டி வைஸ் பெங்களூர்ல எவ்வளவு, டெல்லியில எவ்வளவு, சென்னையில எவ்வளவு, புனேல எவ்வளவு அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு போட்டிருக்காங்க. சிட்டி வைஸ், சேலரி வைஸ், செக்டர் வைஸ், பேங்கிங்ல நிறையாவா, டெக்ஸ்டைல்ல நிறையாவா, இந்த மாதிரி பிச்சு 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 போட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவு புரியும். இதனுடைய விஸ்தீர்ணம் என்ன, இதனுடைய பரிணாமம் என்ன, இது எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டு இருக்கு இந்த ஃபீல்டு அப்படிங்கிறது உங்களுக்கு தெள்ள தெளிவா புரியும். ஸோ இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, பொதுவா என்ன ஆகும்னா, நம்மளுடைய ஃப்ரெஷர்ஸ்லயோ அல்லது ஒரு 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ்லயோ ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவான், ஒரு 2 நியூஸ் ஐட்டம் பார்ப்பீங்க, உடனே அதை அப்படியே உண்மை நினைச்சு நம்பிட்டு நம்ம ஏதோ சொல்லிட்டு இருப்போம். நிஜமாவே ஒரு 7-8 இடத்துல டேட்டாவை எடுத்து பார்த்தா தான், எல்லாத்தையும் ஒரு சேர வச்சு பார்த்தா தான் அது உண்மையா பொய்யான்னு தெரியும். இல்லைன்னா ஒரு மாயையிலேயே போயிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி அனாலிட்டிக்ஸ் ரிலேட்டட் விஷயங்களை பல கம்பெனிகள் சொல்றதையும் நீங்க எடுத்து போட்டு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இதுல எவ்வளவு வளர்ச்சி இருக்குன்னு தெரியும். இப்போ இன்னொன்று காமிக்க போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா Naukri.com, Naukri.comல உள்ள போயிட்டு டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணினாக்க 49,210 ஜாப் இன்னைக்கு போட்டது. ஓகேயா, இன்னைக்கு சர்ச் பண்ணி பார்த்தது. இவ்வளவு ஜாப் இருக்கு. இதுல பெங்களூர்ல எவ்வளவு ஜாப் இருக்கு, டெல்லியில எவ்வளவு ஜாப் இருக்கு, எல்லாம் போட்டாங்க. ரைட், இது எல்லாம் இவ்வளவு ஜாப் இது நௌக்கரியில போட்டது மட்டும். ஏன்னா நிறைய கம்பெனில போட்டே இருக்க மாட்டாங்க, இது நௌக்கரியில மட்டும் போட்டது. இன்னும் இத மாதிரி நிறைய ஜாப் சைட்ஸ் இருக்கு. இண்டீட் இருக்கு, ரைட்டா, டைஸ்.com இருக்கு, மான்ஸ்டர்.com இருக்கு, ரான்ஸ்டாட் இருக்கு, எவ்வளவு போடுவோம். அந்த மாதிரி ஒரு ஒரு ஜாப் சைட்லயும் நிறைய ஜாப்ஸ் போடுறாங்க. ஸோ குறைஞ்சபட்சம் வெறும்னா மொட்டையா டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு போட்டாலே இவ்வளவு டேட்டா வருது, இவ்வளவு ஜாப்ஸ் வருது. அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஃபில்டர் பண்ணி உங்க சிட்டி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி சிட்டி பார்த்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது எனார்மஸ், சாதாரணமான விஷயம் இல்லை. இது ஒரு மிக 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 பெரிய ஃபீல்டு அண்ட் வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஃபீல்டு. இன்னி தேதிக்கு மற்ற எல்லாத்தையும் விட ஃபாஸ்டா வளர்ற ஃபீல்டு டேட்டா அனாலிட்டிக்ஸ். அதனால வெல்கம் டு டேட்டா அனாலிட்டிக்ஸ். எல்லாரும் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஃபீல்டுக்கு வரத்துக்கு எங்களுடைய வரவேற்பு, நல்வாழ்த்துகள் உங்களுக்கு எல்லாருக்கும். இப்ப இதனுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளவு இருக்குன்னு உங்களுக்கு தெளிவா புரியுதா? கை தூக்குங்க, புரிஞ்சிச்சுன்னா. குட்.